Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papers உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 37ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ 25 cycle current sine wave having RMS value of 30 ampere. This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கரண்ட் வேவில் 25 சைக்கிள்ஸ் இருக்குது. அந்த கரண்ட்டோட ஆர்எம்எஸ் வேல்யூ 30 ஆம்பியர். இந்த கரண்ட்டுக்கான ஈக்குவேஷனை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். So this is equal to 25. So இதோட யூனிட் ஹெர்ட்ஸ், 25 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ IRMS இஸ் ஈக்குவல் டு 30 ஆம்பியர். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கரண்ட்டோட ஈக்குவேஷனை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னா, current can be represented by means of a sine wave, that is I is equal to Im sin omega t. So alternating current ஒரு sine wave represent பண்ணலாம், that is I is equal to Im sin omega t. இங்க Im அப்படிங்கிறது maximum current. ஒமேகாங்கிறது angular frequency. Omega can be written as omega is equal to 2 pi f. ஸோ ஐஎம்மும் ஒமேகாவும் நமக்கு தெரிஞ்சுன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதிடலாம். நமக்கு ஐஆர்எம்எஸ்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஐஆர்எம்எஸ்ஸை ஐஎம்மோட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் பை √2. இங்கே ஐஆர்எம்எஸ் அப்படிங்கிறது ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட், ஐஎம்ங்கிறது மேக்ஸிமம் கரண்ட். ஸோ ஐஎம் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு ஐஆர்எம்எஸ், தட் இஸ் 30 இன்ட்டு √2. ஸோ திஸ் இஸ் ஐஎம். இதை கால்குலேட் பண்ணால் we will get 42.4 ampere. So Im is equal to 42.4 ampere. ஸோ ஐஎம்மோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒமேகாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f, which is equal to 2 pi f உடைய வேல்யூ f is equal to 25 cycles. So this is equal to 50 pi. So this is omega. Omega is equal to 50 pi. இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் that is the answer for the given problem. So I is equal to 42.4 sin 50 pi into t. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.